பால் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழக மீனவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை கண்டித்தும் சென்னையில் மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் மதிமுக தலைவர் வைகோ பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்ப்போம். அனுமதி வேண்டும் என்றால் நாம் அனுமதி கேட்கிறோம், முறைப்படி காவல்துறையிடம் அனுமதி கேட்கிறோம். அதற்கு பின்னர் கூட வந்து போர்டு வைக்க கூடாது என்று ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இங்கே சொல்லுகிறார். பிறகு மணிமாறன் அவரிடத்திலே விஜயகாந்த் போராட்டத்தின் போது அந்த வரைக்கும் போர்டு வச்சாங்களே, திராவிட முன்னேற்ற கழக போராட்டத்தின் போது அதுவரை போர்டு வச்சாங்களே, நாங்கள் வைப்பதில் யாருக்கு இடைஞ்சல் இல்லையே என்று வாதாடி அதற்கு ஒரு போராட்டம் நடத்த வேண்டி வந்தது. நினைத்த இடத்தில் எல்லாம் அண்ணா சதுக்கத்துக்கு எதிரே திறந்தோர் உண்ணாவிரதம் இருந்தீர்களே, மற்றவர்களுக்கு அனுமதி உண்டா? நினைத்த இடத்தில் எல்லாம் போராட்டம் நடத்தினார்களே. நான் காவல்துறையினுடைய மரியாதையும் நம்பகத்தன்மையும் இதில் தரைமட்டமாகி போனதே, இதற்கு யார் காரணம்? தமிழகத்தை பற்றி அக்கறை கிஞ்சிற்றும் இருந்திருக்குமானால் மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்கள், நீங்கள் அத்துமீறி போராட்டம் நடத்தக்கூடாது, காவல்துறை அனுமதிக்காத இடங்களிலே நீங்கள் கூட்டம் சேரக்கூடாது, ஒரு வார்த்தை சொன்னீர்களா? கடைகளை அடைக்காதீர்கள், உடைக்காதீர்கள், எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படும் என்று எண்ணினீர்களா? துளையும் கிடையாது. சக்கரவர்த்தி ராஜ்யமா, சர்வாதிகார ராஜ்யமா? அதைத்தான் நான் மாநாட்டிலே சொன்னேன், பூவிருந்த வள்ளியிலே. தி ஸ்டேட், ஐ ஆம் தி ஸ்டேட். இந்த மனப்பான்மை, எதேச்சாதிகார மனப்பான்மை, ஒரு சர்வாதிகார நிழல் இன்றைக்கு தமிழகத்திலே பரவி கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் பால் விலையத்தான உயர்த்துறோம், பன்னீர் தலையில விளட்டும். ஆமா, எல்லாரும் எதுக்குறாங்களே. திமுக எதுக்குது, தேமுதிக எதுக்குது, இந்திய கம்யூனிஸ்ட் எதுக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி எதுக்குது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதுக்குது, விடுதலை சிறுத்தைகள் எதுக்குறாங்க, எல்லா கட்சியும் எதுக்குறாங்களே. மக்கள் வேதனைப்படுகிறார்களே. 10 ரூபாய் என்பது உங்களுக்கு சாதாரணமா இருக்கும், உங்க கட்சிக்கு. ஏனென்றால் அங்க வந்து ரூபாயை எண்ணுறது கிடையாதுங்க, மிஷின் வச்சிருக்காங்க. ஆமா, மொத்தமா போட்டு லோடு, நம்ம கருப்பட்டி நிற்கிற மாதிரி, சாக்க போட்டு நிற்கிற மாதிரி மொத்தமா கட்டுகளை போட்டு இது இத்தனை கிலோன்னா இவ்வளவு ரூபான்னு அர்த்தம், 1000 ரூபாய். அப்படி எடை போட்டு என்ற மிஷின்ல எண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த பால் விலை 10 ரூபாய் கூட அவங்களுக்கு என்ன? அன்றாடங்காட்சி, மாத சம்பளம் வாங்குகிறவன், ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட்டுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் துன்பப்படுகிறவன், இந்த குடும்பம் அல்லவா பாதிக்கப்படுகிறது. 1 லிட்டர் வாங்கினாலே 300 ரூபாய் இல்ல. நான் பால் உற்பத்தியாளர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த அறிவிப்பு வந்தபோது நான் கோவையிலே விமான நிலையத்திலே போய் நின்றேன். என்னிடம் பத்திரிகையாளர் கேட்டார், எனக்கு செய்தியே தெரியாது, பால் விலை உயர்த்தினதே தெரியாது. கேட்டவுடன் நான் முதலில் சொன்னது, உற்பத்தியாளர்களுக்கு அதிக விலை கொடுக்க வேண்டியதுதான். That was my first reaction. பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தை சேர்ந்தவங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன், நான் ஒரு விவசாயி, அதிகமான பசுமாடுகள் எருவு மாடுகள் இருந்து ரொம்ப நொடிச்சு போன விவசாயி, இப்ப தொழில் ஒண்ணுமே கிடையாது எனக்கு. உற்பத்தியாளர்களுக்கு பால் விலையை உயர்த்தி கொடுங்கள், பயனீட்டாளர்களுக்கு நுகர்வோர் தலையில் அந்த கல்ல போடாதீங்க. ஆயிரக்கணக்கான கோடியை நீங்கள் இலவசங்களுக்கு செலவழிக்கிறீர்களே, அந்த விவசாய பெருமக்களுக்கு, மாடு வைத்து பிழைக்கிற மக்களுக்கு நீங்கள் அந்த விலையை கொடுத்து விட்டு விற்பனை விலையை கூட்டாதீர்கள். இதுதானே செய்ய வேண்டும். கிராமத்தில் என்ன தெரியுமா, வீட்டில் பசுமாடு எருவு மாடு வச்சிருக்கவங்க அவங்கள போய் பாலை விற்க முடியாது, மோசமான சட்டம், விற்க முடியாது. அவங்க சொல்ற இடத்துல அவங்க போய் கொடுக்கணும். அவர்கள் நேரடியாக விற்பனை செய்ய முடியாது. இந்த விலை உயர்வு போதாது என்று சர்க்கரை விலையை உயர்த்துறாங்க. அப்ப சர்க்கரை ஆட்டோமேட்டிக்கா டீ காஃபி விலையெல்லாம் உயர்கிறோம். மின் கட்டணத்தை உயர்த்துவதற்கு மக்கள் கருத்து கேட்பு என்ற ஒரு போடி நாடகத்தை நடத்துகிறீர்களே. சரி, பால் விலையை ஏற்று போகக்கூடாது. இந்த நான் கேள்விப்பட்டது பால்ல கொஞ்சம் தண்ணியை கலந்துருவான் அப்படின்னு. ஆனா தண்ணியில பாலை கலந்தவன் அதிமுக காரன் தான். தண்ணீர்ல பாலை கலந்து கோடி கோடியா கொள்ளையடிச்சு மக்களுக்கு இதை விட துரோகம் இருக்க முடியுமா? பச்சை பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பால், நோயாளிகளுக்கு கொடுக்கிற பால், அதில் போய் கலப்படம் செய்யறிய நீ மனுஷனா? அந்த கட்சியில பிரமுகராயிருந்து கோடி கோடியா கொள்ளையடிச்சு ரொம்ப நாளைக்கு பிறகு எப்படியோ மாட்டிக்கிட்டாங்க. இப்ப பொதுமக்கள் தலையில கல்ல போடுறீங்க. இதுதானே உங்களுடைய போக்கு.
மின்சார ஒழுங்குமுறை வாரியம் சொல்லி இருக்கு யூனிட்டுக்கு 3000 ரூபாய்க்கு மேல வாங்க கூடாது. அதை மீறி வாங்கி இருக்கீங்களே, மின் கட்டணத்தை ஏன் உயர்த்துகிறீர்கள்? அது மட்டுமல்ல, உயர்நீதிமன்றம் உங்களுக்கு கன்னத்தில் அடிச்ச மாதிரி கொடுத்தாங்க. சகாயத்தின் தலைமையிலே கிரானைட் ஊழல், தாதுமணல் ஊழல், இது பற்றிய விசாரணை நடக்க வேண்டும், குறிப்பிட்ட தேதிக்குள் அதற்கான ஒத்துழைப்பு கொடுத்து அறிக்கை வர வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு ஒரு துரும்ப கூட இந்த சர்க்கார் தூக்கி போடலையே. நீதித்துறையை இந்த அரசு, இந்த அதிமுக கட்சியை போல காலால் மிதிக்கின்ற ஒரு இயக்கம் இந்தியாவிலே இருக்க முடியாது. நீதித்துறையை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது, எந்த பிரச்சனையை எடுத்துக்கிடுங்க, உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தா உடனே டிவிஷன் பெஞ்சுக்கு போவாங்க, அதுக்கு பிறகு சீஃப் ஜஸ்டிஸ் போவாங்க, பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க, ஒவ்வொரு இடத்திலையும் அடி வாங்கிட்டே வருவாங்க. சகாயம் பிரச்சனையில் உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் முறையிட்டீர்கள், இந்த சகாயம் தலைமையிலே விசாரணை கூடாது என்று தள்ளுபடி செய்தது. உச்சநீதிமன்றம் போனீர்கள், அங்கும் நிராகரிக்கப்பட்டது. குறிப்பிட்ட தேதியிற்குள்ளாக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அந்த தேதியில் போய் என்ன சொன்னீர்கள்? நாங்கள் சீராய்வு மனு போட போகிறோம். ஹைகோர்ட் 10,000 ரூபாய் உங்களுக்கு தமிழ்நாடு சர்க்கார் மேல அபராதம் போட்டிருக்கு. எதற்காக தயக்கம்? நான் கேட்கிறேன், முதல்வர் அவர்களை கேட்கிறேன், அதிமுக அரசை கேட்கிறேன். சகாயம் தலைமையிலே அந்த குழு விசாரிப்பதற்கு உங்களுக்கு என்ன ஆட்சேபனை? யாரை பாதுகாக்க? சகாயம் இந்த கட்சியின் சார்புடையவர் அல்ல, நேர்மையான மனச்சாட்சி உள்ள நாணயமான அதிகாரி மிஸ்டர் சகாயம். வழியில் கனம் இல்லாவிட்டால் வழியில் பயம் எதற்கு? கனம் இருந்தால் தானே பயம். இப்படி ஒரு அரசு உயர்நீதிமன்ற தீர்ப்பை உதாசீனப்படுத்திவிட்டு ஊழல் பேர்வழிகளை பாதுகாப்பதற்காக ஒரு அரசு. இந்த சூழ்நிலையில் தான் அன்புக்குரியவர்களே, இடிமேல் இடி விழுந்த செய்தியாக நம் தொப்புள் கொடி உறவுகள் லட்சக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்ட இலங்கை தீவிலே கொலைகார ராஜபக்சே ஏற்பாட்டின் பேரில், அவன் உத்தரவின் பேரில் அவனுக்கு எடுபடி வேலை செய்யக்கூடிய சுப்ரீம் கோர்ட், அங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட் 5 மீனவர்களுக்கு வில்சன், எமர்சன், அகஸ்டஸ், பிரகாஷ், லாங்லெட், தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த இந்த 5 மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதித்திருக்கிறோம். ஐவர் செய்த குற்றம் என்ன? எல்லை தாண்டி வந்தார்கள். they crossed our boundaries, எங்கள் எல்லைக்குள் வந்தார்கள் என்று சொல்லி கைது செய்தது. கைது செய்ததற்கு பிறகு பொய் வழக்காக ஜோடித்து அவர்கள் போதைப் பொருள் கடத்தினார்கள் என்று அந்த அரசு 2011 வழக்கு போட்டது. தமிழ்நாடு உளவுத்துறை, மத்திய சர்க்கார் உளவுத்துறை இவர்கள் போதைப் பொருள் கடத்தவில்லை, இது அபாண்டமான குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு என்று இந்த உளவுத்துறைகள் தெரிவித்துள்ளன. அப்படி என்றால் இந்த அந்த அப்பாவிகளை போதைப் பொருள் கடத்தினார்கள் என்று அவர்கள் மீது தூக்கு தண்டனை விதிக்கிற அளவுக்கு வன்மம் வைத்திருக்கிறார் ராஜபக்சே. நீங்கள் கொடுத்த தைரியம், நரேந்திர மோடி சர்க்கார் கொடுத்த துணிச்சல், அவன் திமிருக்கு. முன்பு சோனியா காந்தி இயக்கிய டாக்டர் மன்மோகன் சிங் அரசு கொடுத்த தைரியமும் துணிச்சலும் லட்சக்கணக்கான தமிழர்களை படுகொலை செய்வதற்கு அவனுக்கு ஊக்கம் அளித்தது. உங்கள் அரசு மலரும், நீதி கிடைக்கும் என்று நினைத்தேன், தலையிலே கல்லை போட்டு விட்டீர்களே. அவனை கூப்பிட்டு கொண்டு வந்து கொஞ்சி குழாவினீர்களே. அவனுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் என்று இந்த நாட்டிலே ஒரு கயவன் சொல்லுகிற அளவுக்கு இந்த நாட்டினுடைய நிலைமையிலே மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிறதை கண்டித்தீர்களா? அதற்கு பதிலாக அங்கே கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் தாக்கப்படுகின்ற வெறி உணர்ச்சியை தூண்டிய தர்மபாலாவுக்கு நீங்க ஸ்டாம்பு வெளியிட்டீங்க. ஜனாதிபதி மாளிகையிலே மத்திய அரசு அந்த துறை அமைச்சர் போய் ஸ்டாம்பு வெளியிட்டார். அந்த ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி வானளாவ புகழ்ந்து விட்டார். இவையெல்லாம் கொடுக்கின்ற திமிர்தான் இந்த 5 மீனவர்களை தூக்கிலே போடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இனி நீங்க கெஞ்சுவீங்க, மன்றாடுவீங்க, அதை வைத்துக் கொண்டு ஒரு சொக்கட்டான் விளையாடலாம் என்பதுதான் அவன் நோக்கம். இதற்கு பிறகாவது, தமிழகம் கொந்தளித்ததற்கு பிறகாவது, கடற்கரை ஓரத்து தமிழக மீனவர்கள் மட்டுமல்ல, மொத்த தமிழகமும் கொந்தளித்ததற்கு பிறகு, மனித உரிமை உள்ள ஆர்வலர்கள் அனைவரும் வேதனைப்பட்ட பிறகு, இந்த கட்டத்திலாவது அந்த அரசுக்கு உணர்த்துகின்ற விதத்தில் செயல்பட்டதா? இல்லை. நான் குற்றம் சாட்டுகிறேன். இத்தனைக்கு பிறகு 3 நாட்களுக்கு முன்னால் இந்திய ராணுவத்தினரை பயிற்சிக்கு அனுப்பியிருக்கிறீர்கள். இதை மன்னிக்கவே முடியாது.
இந்திய ராணுவத்துறையினுடைய செயலாளர் மாத்தூர் அங்கே போய் பேசுகிறார். கொலைகார ராஜபக்சேயிடம் we have to learn many things from your army. உங்கள் ராணுவத்திடமிருந்து நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டியது நிறைய. என்ன படிக்க போறீங்க? இசை பிரியாக்களை கற்பழிக்கிறதுக்கா? பச்சை குழந்தைகளை கொல்றதுக்கா? ஆஸ்பத்திரியில் குண்டு வீசுவதற்கா? குடும்பங்களை குண்டு வீசி கொண்டு அழிப்பதற்கா? இதையா படிக்க போகிறீர்கள்? பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. இவ்வளவு படுகொலைகளை செய்த அந்த ராணுவம் ஒரு கடைசியாக வந்த ஒரு காணொளி காட்சி பார்க்கவே முடியாது. பெண்களை வச்சுக்கிட்டு அது பேசவே முடியாது. இறந்து போன இளம் தமிழ் பெண்கள் உடல்ல பிரேதங்கள் அவங்க செய்த கொடுமையை உலகத்தில் நாஜிகள் கூட செய்யவில்லை, ஹிட்லரின் படை கூட செய்யவில்லை. அந்த மிருகங்களை விட கேவலமாக நடந்த அந்த ராணுவத்திடமிருந்து நாங்கள் பலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது என்று இந்தியாவினுடைய ராணுவத்துறை செயலாளர் அங்கே போய் பேசுகிறான். அங்கே இருந்து வந்திருக்கக்கூடிய தளபதிக்கு இவங்க கார்ட் ஆஃப் ஆனர் கொடுக்கறாங்க. கொலகார பைய கொட்டபைய ராஜபக்சே உட்கார வச்சு நீங்க டீ கொடுக்குறீங்க, விருந்து கொடுக்குறீங்க. இப்பொழுது அங்கே சீன அணுநீர் மீன் கப்பல்கள், அணுமின் கப்பல்கள் அங்கே இருக்கிறதுனா நீர்மூழ்கி கப்பல்கள், கவலை ஏற்படுகிறதா. தொடக்கத்திலிருந்து சொல்லுகிறோம், சீனாவை பாகிஸ்தானை காட்டி காட்டி நாங்க உறவா இருப்போம் சொன்னே எங்க மக்களை அழிப்பதற்கு நீங்கள் திட்டமிட்டீர்கள். அவன் என்றைக்கும் அவர்களுக்கு தான் நட்பாக இருப்பான், உங்களுக்கு ஒருபோதும் நட்பாக இருக்க போவதில்லை. நாளைக்கு ஆபத்து வந்தால் உத்தரப்பிரதேசத்துக்கோ பீகாருக்கோ வரப்போவதில்லை, குஜராத்துக்கு வரப்போவதில்லை. எங்க தலையில் இல்லை விடியும். இங்க பிரச்சனை வந்தா தெக்க நாங்கள் அல்லவா அழிக்கப்படுவோம். எனவே முத்துக்குமார்கள் தீக்குளித்து மடிந்த இந்த மண்ணில் உணர்ச்சி இல்லை என்று மாத்திரம் தப்பு கணக்கு போட வேண்டாம். மோடி சர்க்கார் கொதித்துக் கொண்டிருக்கிறது மக்களின் உள்ளம். கடற்கரை ஓரத்து மீனவர்கள் மட்டுமல்ல, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறோம். அங்குள்ள நீதித்துறையை அவன் சொல்றதானே கேட்டது. மனித உரிமை கவுன்சிலே சொல்லிச்சே. அவன் எடுபடியா இருந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை சீஃப் ஜஸ்டிஸ் ஆக்கினான் ராஜபக்சே. அங்க நீதித்துறை என்பது சுதந்திரமாக இயங்கால் ராஜபக்சே நினைப்பதைத்தான் செய்யும். இதற்கு பிறகும் சிங்கள அரசோடு உறவை வளர்த்துக் கொள்ள நினைக்கின்ற மோடி அரசுக்கு சொல்லுகிறேன், சிங்கள அரசோடு உறவை வளர்த்துக் கொள்ள எங்களை பலியிட்டால் எங்கள் உறவு பிறகு அருந்து போகிற ஆபத்து ஏற்பட்டுவிடும். நான் ஒன்னும் யோசிக்காம பேசுறது இல்லை. இதுக்கு ஒரு கேஸ் போட்டாலும் அதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் பேசுனது எதையும் எந்த கோர்ட்லையும் மறுக்க போறது இல்லை. அதுக்கு ஏதாவது தண்டனை வந்தா சந்தோஷமா நிம்மதியா போய் உட்கார்ந்து இருப்பேன் ஜெயிலுக்குள்ள. நான் கேட்கிறேன், இந்த நிலைமையை இந்தியாவில் வேறொரு மாகாணத்துக்காரனுக்கு நீங்கள் ஏற்படுத்துவீர்களா? உங்ககிட்ட நேரா கேட்டனே, நீங்க பதவி பிரமாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் வேற ஸ்டேட்காரனுக்கு இப்படி செய்வீங்களான்னு உடனே ரொம்ப கோவப்பட்டு அருண் ஜேட்லி அப்படிதான் பேசாதீங்க, இது நேஷனல் இஷ்யூ, தமிழ் இஷ்யூ இல்ல. நீங்களும் சொன்னீங்களே மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், இட் இஸ் நாட் ஸ்டேட் தமிழ் இஷ்யூ, நேஷனல் இஷ்யூ. உடனே சொன்னேன், அப்ப ப்ரூவ் இட், காட்டுங்க. உடனே சொன்ன, அப்ப காட்டுங்க, செயல்ல காட்டுங்க. வேற மாகாணத்தில் நீங்க செய்ய முடியுமா? செஞ்சுட்டு உள்ள போக முடியுமா? நாங்க பைத்தியக்காரங்களா, எழுச்சவாங்களா தமிழ்நாட்டுக்கு இருக்கவங்க? இதுக்கு மத்தியில எந்த கூட்டு, இந்த கூட்டு இருக்கா? தேசிய முன்னணி இருக்காரா? ஜனநாயக முன்னணி இருக்காரா? தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்காரா? இந்த பாருங்கய்யா, நாங்க தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழர்களுக்காக எதை பற்றியும் கவலைப்படாம நாங்க பாடுபடுறோம். மதிக்க வேண்டிய நேரத்தில் அரசியல் நாகரிகத்தோடு மதிப்போம், எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எவனா இருந்தாலும் எதிர்ப்போம். அது மோடியா இருந்தாலும் யாரா இருந்தாலும். இந்த குரல் தான் எங்களுடைய உரிமை குரல், இதுதான் எங்கள் போர் குரல். இந்த குரல் ஓங்கி ஒலிக்கும், தனியாது ஓயாது. வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, இதுவரை நடந்த போராட்டத்தில் இன்று போல பல்லாயிரக்கணக்கானவர்களை நான் பார்த்ததே இல்லை. உங்கள் அனைவருக்கும் கைகூப்பி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.